வணக்கம் மக்களே. நம்ம யூடிஏல நியூ அப்ளிகேஷன் 49A ஸ்டாப் பண்ணிவிட்டு 93 ஒரு அப்ளிகேஷன் இண்டிவிஜுவலுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ பேன் 49A கிளிக் பண்ணிக்கோங்க. இது விரைவில் ஹெட் நேம் சேஞ்ச் ஆகும். இப்போத்துக்கு அதே நேமில் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நியூ பேன் 49A கிளிக் பண்ணிங்கன்னா பேன் அப்ளிகேஷன் அந்த கேட்டகரியில் உள்ளே போகணும். உள்ளே போனதுமே அப்ளிகேஷன் ஃபார் அலர்ட் பேன் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு, இப்போதைக்கு ஃபிசிக்கல் மோடு ட்ரைனிங் கொடுக்குறேன். டிஜிட்டல் மோடு அப்புறம் பார்க்கலாம். ஃபிசிக்கல் மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகண்ட் இண்டிவிஜுவல், என்ஆர்ஐ கேட்டகரிக்கு நோ கொடுத்துட்டு பேன் கார்டு மோடு ஃபிசிக்கல் கார்டு வரணும். பேன் வேணும்னு கொடுத்துருக்கேன். பேன் வேணும்னா தாராளமாக பேன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. நேம் ஃபில்லிங் ஃபார்மெட்டுக்கு நான் தனி வீடியோ கொடுக்குறேன். இங்கே லாஸ்ட் நேம் வந்து கடைசியில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு சின்ன மாற்றம் இருக்குது. ஸோ என்னோடய ஆதாரில் வெறும் பேர் மட்டும் இருக்கனால லாஸ்ட் நேமில் கொடுத்துட்டேன். ஜெண்டர் மேல், என்ன ஜெண்டர் அது கொடுத்துக்குங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த், இந்த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ரெசிடென்ட் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெசிடென்ட் அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ்னால் ரெசிடென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் பாஸ்போர்ட் இன் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். அடுத்தது ரெசிடென்ட் ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துக்கிறோம். ஆஃபீஸ் ஸ்டேட் கம்பெனிகளுக்கு தான் மேக்ஸிமம் பர்சனலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டேட், இது வந்து மைனருக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்குறக்காக இது ரெண்டாவது சேஞ்சஸ். ஓகே, இப்போ தென் ஆதார் நம்பர், ஆதாரில் இருக்கிற மாதிரி பேர் கொடுத்துட்டோம். இந்த ஃபார்மில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கவனிச்சிங்கன்னா நேம் ஆன் கார்டு இருந்திருக்காது, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ளிகண்ட்டுக்கு ப்ரூஃப் கேட்குது. தென் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸிக்கும் ப்ரூஃப் கேட்குது. நார்மலாக ஆதார் வைப்போம். ஸோ என்ன அப்லோட் பண்ணுறீங்கன்னு வரைக்கும் கேட்குது. ஓகே, இப்போ அப்ளிகண்ட்டுக்கு அவங்க பேருக்கான ப்ரூஃப் ஆதார் கார்டு, அவங்க இருப்பிடத்துக்கான முகவரிக்கு சான்றதுக்கு வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். பட் பிறந்த தேதிக்கான டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் பயன்படுத்த முடியாது. அஃபிடவிட் ஒரு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி சைன் பண்ணது, இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹெல்த் ஸ்கீம் கார்டு, டொமக்ளைன் சர்டிஃபிகேட் விஓட்டிருந்து சைன் பண்ணி வாங்குறது, அதுக்கு நான் ஃபார்ம் கொடுக்குறேன். அடுத்து டிரைவிங் லைசன்ஸ், மேரேஜ் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட், பாஸ்போர்ட், பென்ஷன் ஆர்டர் காப்பி, இல்லை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்தா எனி கவர்மெண்ட் ஐடி கார்டு, தென் ஓட்டர் ஐடி. இந்த ஃபார்ம் எல்லாமே டேட் ஆஃப் பர்த்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்துக்கு புது மாற்றங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் அசஸிக்கு ஆதார் தான். அதில் வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபார்மில் ஒரு டெமோ காமிச்சங்காட்டி அது ஆல்ரெடி பேன் இருக்குன்னு வருது. ஒரு சில நம்பர்களுக்கு சந்தேகம் இந்த இடத்துல ரொம்ப மோஸ்ட்லி கால்ஸ் இது அதிகமாக வரும். ஒரு பேன் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிவிட்டேன், பார்சலாக வெளியே வந்துருச்சு சார், கட் ஆயிடுச்சு சார், நெட்டு கட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அதுக்கான அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. அது ரீஃபண்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நியூ பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்கு உள்ளே போனீங்கன்னா பெண்டிங் அப்ளிகேஷன் 49 இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆயிருச்சு அப்படின்னாவே பெண்டிங் அப்ளிகேஷனில் வந்துடும். ஏன்னா அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் கண்டிப்பாக ஆகும். சேம் டேயில் நைட்டு 12 மணிக்கு ரீஃபண்ட் ஆகிரும். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் வந்திருக்கும். இதுவே பெண்டிங் ஃபார் லாட் ஜென்ரேட்னு ஒன்று வந்திருக்கும். லாட்டில் போட்ட அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரீஃபண்ட் வராது. அது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம், இன்கம் டேக்ஸ்க்கு அந்த மூவ்மெண்ட் ஆகிருக்கும் இவங்க பேரில். ஸோ இது ரீஃபண்ட் எடுக்க முடியும், சேம் டேலேயே எடுக்கலாம். அதுக்கான ப்ராப்பர் ரீசனோட எங்களுக்கு நீங்கள் ஒரு மெயில் கஸ்டமர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு இது மாதிரி இந்த மிஸ்டேக்னால் எங்களுக்கு இது ரீஃபண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு எங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. சேம் டேயில் தான் இந்த ரீஃபண்ட் பாசிபிள். அந்த அன்னைக்கு யூடிஏ ஆஃபீஸ் ஒர்க்கிங்கில் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். இது 50-50 சான்ஸ் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஃபண்டுக்கு பாசிபிள். மோஸ்ட்லி சின்ன சின்ன மிஸ்டேக்னால் நம்மளே எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி மாற்றி அதை அப்ளை பண்ணலாங்கிறத கைட் பண்ணிடுவோம். இல்லை இந்த பேன் தவறாகவே போட்டேன், இப்போ ஒரு கஸ்டமருக்கு போட்டேன், அப்புறம் தான் அவர் ஆல்ரெடி பேன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதனால் ஒரு சில பேன் இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா லிங்காக இருந்தங்காட்டி உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க்ல வந்துருச்சு. லிங்க் ஆகாத பேனாக இருந்துன்னா ப்ராசஸ் ஆகி பெண்டிங் லாட்டில் வந்துடும். கஸ்டமர் அப்புறம் சொல்லுவார் சார் ஆல்ரெடி பேன் இருக்குது அப்படின்னு. அந்த கேஸஸ் 100% ரீஃபண்ட் பாசிபிள். பட் எனக்கு சேம் டேலேயே ஒரு அட்லீஸ்ட் ஈவினிங் ஒரு 3 to 4 o'clock இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரீஃபண்ட் ப்ராசஸ் எப்படின்னு. ஏன்னா இந்த வீடியோ நியூ பேனுக்கு மட்டும் கிடையாது. இதில் வந்து எல்லாமே அந்த நியூ பேனில் என்னென்ன ட்ரபிள் வரும், எப்படி பண்ணலாங்கிற வரைக்கும் கைட் பண்ணுறோம். அதனால் அதை கொஞ்சம் ஸ்டெப் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னோடதில் ஒரு சின்ன டெமோ தான் காமிச்சேன். அடுத்து ஒரு அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் வரைக்கும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அகெயின் நியூ பேன் 49A போய்க்குங்க. இந்த 49A பேர் மாறும். இப்போ இருக்கிற நம்பரை வந்து 93. ஸோ இப்போதைக்கு 49A கிளிக் பண்ணி பேன் அப்ளிகேஷன் உள்ளே போங்க.
அப்ளிகேஷன் ஃபார் அலர்ட் ஆஃப் பேன் அந்த கேட்டகரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிசிக்கல் மோடுக்கு மட்டும்தான் இந்த ட்ரைனிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் மோடுக்கு நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோ கொடுக்குறேன். ஃபிசிக்கல் மோடு செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகன் இப்போ உங்களை பார்த்த மாதிரி இண்டிவிஜுவல். என்ஆர்ஐ கேட்டகரியான்னு பார்த்தா நோ. என்ஆர்ஐ கேட்டகரிக்கு தான் 49AA அதாவது 94 ஃபார்ம் இருக்குது. இது எதுக்குன்னு கேட்கலாம். ஆதார் இந்தியன் சிட்டிசன்ஷிப் பட் என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன். அடுத்து போத் ஃபிசிக்கல் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்க. ஓகே, சப்மிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் போகுது. இந்த இடத்துல நேம், இந்த நேமுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நிறைய விதமான நேம் கன்ஃபியூஷன் இருக்குது. நான் தெளிவான வீடியோ நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு சிங்கிள் நேம் மட்டும்தான் ஆதாரில் இருக்கிறனால நான் லாஸ்ட் நேமில் போட்டேன். இந்த இடத்துலையுமே சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கும். அந்த லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் ஃபீல்டு ஒரு மாற்றம் இருக்கும். லாஸ்ட் நேம்ங்கிறது கடைசியாக வந்திருக்கு, பார்த்துக்குங்க. அடுத்து நேம் ஆன் கார்டு இந்த ஃபீல்டில் வந்து இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. நேம் ஆன் கார்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதாரில் என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 3 or 4 days வெயிட் பண்ணால் தான் அதுக்கான இபேன் எப்படி வருங்கிறது நம்மளுக்கு தெரியும். 3 or 4 days கழித்து இபேன் வந்தால் கண்டிப்பாக நேம் ஆன் கார்டு இப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு அப்டேஷன் பண்ணுறேன். ஓகே, நேம் ஆன் கார்டு டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மாற்றம் நேம் ஆன் கார்டு. ஓகே, அடுத்தது ஜெண்டர். அடுத்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் நம்ம கீபோர்ட்லேயும் ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் நீங்கள் அந்த காலண்டர்லேருந்து ட்ரை பண்ணுவாங்க. 2 மெத்தடுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அடுத்தது அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ரெசிடென்ட். இது நார்மல் தான், ஆனால் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ரெசிடென்ட் நார்மல், நான் ரெசிடென்ட் தான். பாஸ்போர்ட், பின் நம்பர் இந்த 2ல் ஏதாவது ஒன்று கட்டாயம். 2னா 2ல் ஏதாவது ஒன்று தான். ஓகே, அடுத்தது ரெசிடென்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. ஆஃபீஸ் ஸ்டேட் இண்டிவிஜுவல் கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி மைனருக்கு மட்டும்தான் வரும். அதனால் இந்த அப்ளிகேஷன் மேஜர் கிடையாது. அடுத்த கேட்டகரியாக ஆதார் டீட்டெயில் போடுறோம். ஆதார் 2 நம்பர் 2 டைம் அடிச்சுட்டு நேம் எஸ் பர் ஆதார் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த நேம் எஸ் பர் ஆதார் கார்டு லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுபடி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஒன் செகண்ட் டேட்டாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கமான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரெசிடென்ஷியல் ஸ்டேட், அடுத்தது ரெசிடென்ட் ஸ்டேட், ஆதார் நம்பர், நேம் எஸ் பர் ஆதார் இதில் வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரூஃப், அப்ளிகண்டோட ப்ரூஃபுக்கு 3 கேட்குது. அவங்க பேருக்கான ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் டிஃபால்ட்டாக வந்துடுது. நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். நீங்கள் எது வேணால் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஆதார் இல்லை வேறு அட்ரஸ் இருக்காங்கன்னா நீங்கள் அதில் கேட்குற வேறு ப்ரூஃப் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் நான் ஓட்டடி கொடுத்துட்றேன். டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரீவியஸாகவே நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஓட்டடி செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், வில் லிங்க்டு வித் பேன் டெமோகிராஃபிக் டீட்டெயில் மேட்ச்னு வந்துருச்சு. இது மாதிரி வந்துன்னா 100% பேன் குயிக்காக வரும். ஒரு சில கேசஸ்க்கு பார்சலி மேட்ச்னு வரும், அதுவும் வரும். பட் ஒன்ஸ் டபுள் வெரிஃபிகேஷன் ஆகி வரும். இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா குயிக்காக பேன் ப்ராசஸ் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், மெயில் ஐடி முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமரதே கொடுங்க. ஆஸ் பர் ரூல்ஸ் கஸ்டமரை தான் கொடுக்கணும். அப் டு 5 ஃபேமிலி மெம்பர் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரே மெயில் ஐடி அவங்களும் கூட. சப்போஸ் 5க்கு மேலே இருந்தாங்கன்னா ஃபேமிலியில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி கொடுக்குறது பெட்டர். இதில் ஒன்ஸ் இபேன் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வேறு மெயில் ஐடி தான் மாற்றி கொடுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல 2வது மாற்றம் டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்ஸ். இது நார்மலாக எஸ்ஆர் நோ கொடுப்போம். சிங்கிள் பேரண்ட்டாங்கிறதுக்கு நோ கொடுத்துட்டு ஃபாதர் நேம் பிரிண்டிங், ஃபாதர் நேம் போடுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் லாஸ்ட் நேம்ங்கிற கேட்டகரி கடைசியில் கொண்டு போயிருக்காங்க. கட்டாயமாக அப்பா பேர் மட்டும் போடுங்க, லாஸ்ட் நேமில் மட்டும் போடுங்க. அவங்களோட ஃபாதர் நேமோட இன்சில் இதெல்லாம் வராது. ஸோ ட்ரை பண்ண வேண்டாம். தாத்தா பேர் வேணுன்னா ஃபஸ்ட் நேமில் கொடுத்துக்குங்க. 2வது அப்டேட், மதர் நேம் கம்பல்சரி கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ணாது 2வது விஷயம். எனக்கு மதர் நேம் லாஸ்ட் நேமில் கட்டாயமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே நியூ அப்ளிகேஷனுக்கு மதர் நேம் கட்டாயமாக வாங்கணும். ஓகே, அடுத்தது அட்ரஸ் ஃபீல்டு. இது நார்மல் தான், நீங்கள் இப்போ முளையே ஃபில் பண்ணிக்கலாம். டோர் நம்பர், ஸ்ட்ரீட், அவங்களோட வில்லேஜ் நேம், போஸ்ட் ஆஃபீஸ், தென் அவங்களோட தாலுக், டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு இது எல்லாமே சேம் தான். இந்த இடத்துல மட்டும் பின்கோடுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆகி வரல அப்படின்னா மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் அதில் வந்து யூடிக்கு அனுப்பி அதை அப்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறையை பண்ணித்தரோம். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஒரு சில ஏரியா பிரிஞ்சு இருக்குது. அதில் வந்து ஒரு சிலருமே இன்னுமே அப்டேட் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட்டையும் நம்ம பண்ணுறதுக்கான வழி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஆஃபீஸ் அட்ரஸ் அடுத்தது அது நம்மளுக்கு வராது. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம். நான் ஏன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கிளிக் பண்ணணும்? நான் நோ இன்கம்ஸ் கிளிக் பண்ணிக்கலாமே நிறைய பேர் கேட்குறாங்க.
ஒருத்தர் பேன் எடுக்கிறாருனாவே ஏதாவது வழியாக அவங்க அப்பா மூலமோ இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமோ கவர்மெண்ட் மூலமோ ஒரு பணம் உள்ளே வருது. அப்போ அது அவங்களோட இன்கம் சோர்ஸ் தான். அது வந்து அவங்க இன்கமே வாங்கலைன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து மேக்ஸிமம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் மைனருக்கு கூட செலக்ட் பண்ணுங்கள் பெட்டர். ஏன்னா மைனருக்கு கூட கவர்மெண்ட்லேருந்து சப்சிடிலாம் வருது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபீல்டு ஏஓ கோடு. இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும், நம்மளுக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை. அடுத்த பெரிய மாற்றம் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனருக்கு ஃபில் பண்ணுவோம். இந்த இடத்துல 2 புதிய அப்டேட்டு கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்டேட்டிவ் நீங்கள் செலக்ட் பண்ணாவே அவங்களோட பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஆர் ஆதார் நம்பர் இந்த 2ல் ஏதாவது கட்டாயமாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைம் நம்ம ஃபில் பண்ணும்போது தான் தெரியும். அந்த ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, கட்டாயமாக இல்லையாங்கிறத நம்ம ஒரு டைம் ஃப்யூச்சரில் வீடியோ போடும்போது பார்க்கலாம். அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி கட்டாயம் கொடுக்கணும். அது வேணால் கட்டாயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் செலக்ட் பண்ணுவோம். நார்மலாக செல்ஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டெமோக்காக ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணேன். அதனால் வந்து நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணல ஸ்டேட்டை, அதனால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராது, நீங்கள் செல்ஃபை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. மற்றபடி இதில் எந்த மாற்றமே கிடையாது. நீங்கள் தாராளமாக செல்ஃப் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். செல்ஃப் பார்த்திங்கன்னா அவங்க பேர் வந்துடும், டெஸ்டினேஷனில் செல்ஃப் வந்துடும். இதுக்கு முன்னாடி ஹிம்செல்ஃப் ஆர் செல்ஃப் கொடுத்தோம், இப்போ வந்து ஜஸ்ட்டு செல்ஃப்னு கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் பிளேஸ், அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்துக்குது. ஓகே, அடுத்து என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணிக்கலாம்னு 1 செகண்ட் வெரிஃபை பண்ண சொல்லுது. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். நம்ம ஃபோட்டோ சைன் ஃபீல்டிங் இல்லை, அது தனியாக தான் இருக்குது எப்போ போல் நார்மலாக நம்மளோட டீமுக்கு. ஓகே, இப்போ அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சு. அக்னாலஜ்மெண்ட் இப்போ போல் தான் இருக்குது. ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபார்மில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்ம் பேர் ஃபார்ம் 93. அப்ளிகண்டோட பேர் இருக்குது. இங்கே நேம் ஆன் கார்டு கிடையாது, அதுக்களவாக நேம் ஆஸ் பர் அது கொடுத்துருக்காங்க. ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், அட்ரஸ் ஆஸ் யூஸ்வல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெசிடென்ஷியல் ஸ்டேட், ரெசிடென்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டஸில். அடுத்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி, சோர்ஸ் ஆஃப் இன்கம். அடுத்தது ஃபாதர் நேமை பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. அப்பா பேர் தான் பிரிண்ட் பண்ணுறாங்களா, அப்பாவோட பேர் அம்மாவோட பேர் 2 காமிக்குது. ஏஓ கோட். தென் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரெசிடென்ட் அட்ரஸ் இருக்குது. அடுத்தது ப்ரூஃப், நார்மலாக ஆதார் ஓடிடி கொடுத்துருக்கோம். ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணால் மட்டும் அந்த இடத்துல ப்ரூஃப் சேஞ்சஸ் வரும். சைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 இடத்துல மட்டும் வாங்கினா போதும். ஃப்ரண்டில் கிடையாது, பேக் சைடு தான். தென் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபோட்டோ மேலே கிராஸ் சிக்னேச்சர் பண்ணிக்கணும். தென் ஃபோட்டோட சைஸ் மாறுது, 4.5 cm × 3 cm. இதுதான் பிக் சேஞ்சஸ். ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். தங்களுடைய மேலான கருத்துக்களையும் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் சிறந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். மேலும் சிறந்த வீடியோ மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது தேவா திருப்பூர். நன்றி நண்பர்களே.